بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரம்மாண்டமான இந்த உலகத்தை படைத்து அதில் ஏராளமான உயிரினங்களை படைத்திருக்கின்றான். அத்தனை உயிரினங்களிலே மிகச்சிறந்த உயர்ந்த அறிவு பெற்று திகழக்கூடிய படைப்பாக மனிதனை ஒன்றாக இறைவன் படைத்திருக்கின்றான். சிறந்த படைப்புகளாக படைக்கப்பட்ட இந்த மனிதனை நிரந்தரமாகவே இந்த உலகத்தில் விட்டுவிடாமல் ஒவ்வொரு மனிதருக்கும் குறிப்பிட்ட கால அவகாசத்தை தந்து இந்த உலக வாழ்க்கை எதை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக இறைவன் இந்த உலக வாழ்க்கையை தந்திருக்கின்றான். இத்தகைய வாழ்க்கையை பெற்றிருக்கக்கூடிய நாம் நிரந்தரமற்ற இந்த உலகத்தில் நம்முடைய இபாதத்துகளை நன்மையான காரியங்களை எவ்வாறு நாம் அதிகரிக்க முடியும் என்பதை ஒவ்வொருவரும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த இபாதத்துகளையும் வணக்க வழிபாடுகளையும் நம்மை அறியாமையிலேயே நம்முடைய நன்மையான காரியங்கள் ஒரு சில நேரங்களிலே நம்மிடத்தில் தென்படுகிறது. நோன்பு என்ற ஒரு மாத காலம் நம்மிடத்தில் நாம் பார்த்தோம் என்றால் வணக்க வழிபாடுகளில் நாம் அதிகமாகவே நாம் மூழ்கி திகழ்கின்றோம். அதில் தொழக்கூடிய அந்த பேணுதலான தொழுகை, இறைவனத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஓதப்படக்கூடிய திருமறை குர்ஆன்கள், இது போன்ற விஷயங்களை நாம் பார்த்தால் நம்மை அறியாமையிலேயே அதை நிறைய நன்மையான காரியத்தில் நாம் தள்ளி அதை நன்மையான காரியத்தை நாம் செய்து கொண்டிருந்தோம். அந்த ஒரு மாத காலம் நாம் கடந்து விட்டோம் என்றால் நம்மிடத்தில் இருந்த பேணுதல், அந்த தொழுகை இபாதத்தோடு நம்மிடத்தில் இல்லை. அந்த மாதத்தில் நாம் செய்த ஏனைய நன்மையான காரியங்கள் அது தொடர்ச்சியாக நம்மிடத்தில் இல்லாமல் சென்று விட்டது. திருமறை குர்ஆனுடைய வாசித்தலும் கூட அந்த மாதத்தை வாசித்த பிறகு இன்றைக்கும் கூட யாருமே வாசிக்காமல் பெரும்பான்மையான ஆட்கள் இருக்கக்கூடியவர்கள் நாம் பார்க்க முடிகிறது. இதை நாம் எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்றால், நிரந்தரமற்ற இந்த உலக வாழ்க்கை எப்போது வேணாலும் நம்முடைய மரணம் வரும் என்றால் நம்முடைய பயணங்கள், நம்முடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நற்காரியங்களிலே அதிகமான கவனம் செலுத்தக்கூடியவர்களாகவும்
எல்லா விஷயங்களிலும் வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்துல கூடுதலான முறையில் அக்கறை எடுக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். நம்பிக்கை கொண்டவரை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற நேரத்தில் ஒவ்வொரு இடங்கள்ல நம்ம நம்பிக்கையாளர்களை பற்றி வாசிக்கக்கூடிய இறைவன் நினைவுபடுத்த கொண்டிருந்ததுல யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டோர என்று எங்கெல்லாம் அழைக்கின்றானோ பேசுகின்றானோ அந்த இடத்துல அடுத்து சொல்லி காட்டுகின்றான் வஅமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல காரியங்களை அவர்கள் நிறைவேற்றுவார்கள், செயல்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நம்பிக்கை கொண்டவர்களை நமக்கு நினைவுபடுத்துகின்றார். இறைவனை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம், நம்முடைய இந்த கொள்கையை நாம் நேசிக்கின்றோம், ஷிர்க் அதுல பாதாள செயல்களை விட்டு நாம் விலகி கொண்டிருக்கின்றோம், மறுமையை நம்புறோம், நரகத்தை நம்புறோம், சொர்க்கத்தை நம்புறோம், அனைத்தையும் நம்பியிருக்கக்கூடியவர்கள் நம்மிடத்துல எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் நன்மையான காரியங்கள் அதிகமான முறையில் செய்யக்கூடியவர்களா இருக்கின்றோம். ஏதோ தௌஹீதை விளங்கி கொண்டோம், என்னிடத்துல ஷிர்க் இல்ல, என்னுடைய தொழுகை நான் நினைத்தவ மாதிரி நாம் தொழுவேன் என்று இருக்கக்கூடாது. நமக்கென குறிப்பிட்ட அந்த நேரத்தை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கான் என்றால் அந்த நேரத்தில் நிறைவேற்றுவதற்காக நாம் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். தொழுகை நிலைநாட்டலாம், அப்போ தாமதப்படுத்தி நிலைநாட்டக்கூடிய நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த இபாதத்துடைய விஷயத்துல கூடுதலான முறையில கவனம் எப்படி எடுக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய இந்த தொழுகையுடைய விஷயத்துல நாம் கவனமற்றவராக இருக்கக்கூடிய நாம சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய இடத்துல நம்ம வரணும். அந்த பண்பு தான் அல்லாஹ் நமக்கு சிலாயித்து சொல்றான். நம்பிக்கை கொண்டவர் இவர்கள் நன்மையான காரியங்களில கவனம் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னது போன்று நம்முடைய எல்லா காரியங்களிலும் இபாதத்தான காரியங்கள்ல அதிகமான கவனம் எடுக்க வேண்டும். இப்படி கவனம் எடுப்பதற்கு நாம் மிக முக்கியமான நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நாம் கவனம் எடுக்க வேண்டும். எதுவென்றால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழருடைய விஷயங்களை எத்தனையோ விஷயத்துக்கு கவனம் செலுத்தி சொன்னார்கள். அதுல ஒரு விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடிக்கடி கவனம் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பாங்க. இந்த தோழர்கள் வழி தவறிவிடக் கூடாது, இபாதத்துடைய நற்கார் என்ற விஷயத்துல பின்னுக்கு செல்ல விடக்கூடாது, இவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும் என்றால் இவருக்கு புத்துணர்ச்சி ஊட்டுற மாதிரி நாம் சரியான ஒரு சிந்தனைகளை அவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மக்கள் மத்தியில நபி தோழர் இடத்துல சொல்கிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஜஸத ஃபில் முதுகா, உடம்புல ஒரு சதை துண்டு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதா சலஹத்தில் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு நல்லதாக இருந்தால் உடல் முழுக்க சரியான முறையில் அமைத்துக் கொள்ளும். வைதா ஃபஸதத், அது கெட்டு போய்விட்டால் வீணாகிவிட்டோம் என்றால் ஃபஸத ஜஸது குல்லு, உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் அது நாசம் ஏற்படுத்தணும். அலா அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம். யாருடைய உள்ளம் சரியான முறையில் இருக்கிறதோ அது உடல் முழுக்க சரியான முறையில் அமைத்தணும். யாருடைய உள்ளம் கெட்டு போய்விட்டதோ அவனுடைய எல்லா விஷயத்தையும் தீமையான கருத்து தள்ளிடும். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உள்ளத்தை பற்றி மக்கள் மத்தியில் சொல்கிறார்கள். எதுக்காக சொன்னார்கள்? இந்த உள்ளத்திற்காகத்தான் இவன் கட்டுப்படுகின்றான், இந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய உணர்வுக்காகத்தான் அவன் பெறுதல் வைக்கக்கூடிய எல்லா காரியத்திலும் அவன் பார்க்கின்றான். உலகத்துல எதை விரும்புகிறானோ அது உள்ளம் சம்பந்தப்பட்ட காரியத்துக்கு தான் இந்த உலகத்துல அவன் பாடுபடுறான். எந்த ஒரு துறை எடுத்தாலும் கூட அவனுடைய உள்ளம் அவன் நினைப்படுத்துகிறது, தூண்டுகிறது. அதனால அந்த காரியத்தை செய்யறான். ஒருத்தன் தொழுகைக்கு போகிறான் என்று சொன்னால் அந்த உள்ளம் தன்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த சிந்தனையின் காரணமாக பள்ளிவாசலை நோக்கி போறான். அவனுடைய செயல்பாடுகள் கரெக்டா அமைகிறது, பார்வைகள் கரெக்டா இருக்கிறது, கை சரியான ஒரு தீமையான காரியத்துல அந்த கை போடாமல் இருக்குது, கால் தீமையான இடத்துக்கு செல்லாமல் இருக்கிறது. எல்லா உறுப்புகள் இவனுக்கு சரியான முறையில் இருப்பதற்கு இந்த உள்ளம்தான் காரணம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒருவர் இபாதத்தான காரியத்தை தள்ளுவதற்கும் எந்த காரணம்? உள்ளம்தான். ஒருவர் குர்ஆனை வாசிக்கிறார் என்றால் அது ஏற்கனவே அவனுடைய உள்ளம் அதை தூண்டியது, குர்ஆன் வாசிக்கணும், அந்த ஓத வேண்டும், படிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு வந்த காரணத்தினால்தான்
அந்த புத்த திருமறை குர்ஆனை எடுத்து வாசிக்கின்றான். இப்படி எல்லா விஷயத்தையும் நாம் எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரு தொழில் செய்யப்படுதா இருந்தாலும் சரி, நம்முடைய வீடு சம்பந்தப்பட்டதா இருந்தாலும், எதை எடுத்து பார்த்தாலும் கூட அந்த உள்ளம் நமக்கு தூண்டக்கூடிய அதன் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடு இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க, இந்த மக்கள் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்றால், நன்மையான காரியங்களில் தொடர்ச்சியா இருக்க வேண்டும் என்றால், இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும், உள்ளத்தை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபி தோழர்களுக்கு அதிகமாக நினைவூட்டினார்கள். அது பிரார்த்தனையும் சொல்லி கொடுத்தாங்க. சஹாபாக்கள் மத்தியில் இது அடிக்கடி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்த பிறகு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை எங்க விஷயத்தை ஏதாவது பயப்படுறீங்களான்னு கேட்கிறாங்க. ஆமான்றாங்க. எதற்காக பயப்படுறாங்க? ஆமன்னா பிக்கா, இந்த கொள்கையை கொண்டு வந்த பிறகு இந்த கொள்கையை ஏற்றிருக்கிறோம். நீங்க வந்து கொண்டு வந்த மார்க்கத்தை, இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மார்க்கத்தை கொண்டு வந்தீர்கள், அதை ஏற்றுக்கொண்டு நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நாம் கட்டுப்பட்டு போகிறோம். எங்கள் விஷயத்துல நீங்கள் பயப்படுகிறீர்களான்னு கேட்கிறாங்க. ஆமான்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். பைன உஸ்பை, 2 விரலுக்கு மத்தியில் அல்லாஹ் உள்ளத்தை வச்சிருக்கிறான். நானும் எப்படி வேணா புரட்டிடுவான். அதனால இந்த உள்ளத்தை நீ சரியான முறையில் வைத்துக் கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நபி தோழருக்கு சொல்கிறார்கள். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். அல்லாஹ்ட்ட கேளு, உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, இன்னும் என்னுடைய உள்ளத்துல இந்த மார்க்கத்தை ஆழமா பதிவு செய்ய என்று அல்லாஹ்விடத்துல கேள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு கற்றுத் தருகிறார்கள். இப்ப நாம அப்படி கேட்கணும். என் உள்ளம் சரியான முறையில் இருந்தோம் என்றால், இபாதத்தான காரியங்கள்ல, வணக்க வழிபாடுடைய விஷயங்கள்ல, நன்மை என்று வருகின்ற இடத்துல அலட்சியப்படுத்தாமல் விரைந்து செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போம். எப்போ நம்முடைய உள்ளம் வீணா போய்விட்டதோ, கெட்டு போய்விட்டதோ, அந்த உணர்வுக்கு நாம் கட்டுப்படாமல் போறோமோ, அப்படியே நம்முடைய எல்லா காரியங்களும் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க மாதிரி அமைச்சிடும். அப்ப இந்த உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம் கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிறைய விஷயங்கள்ல கவனம் எடுத்தார்கள். அதே மாதிரி எடுத்து பார்த்தோம் என்றால், நம் மனிதர்கள்ல சிறந்தவர்களாக திகழ்ந்தவர் யாரு? நபிமார்கள் தானே. நபிமார்கள் இறை செய்திகளை, அல்லாஹ்வுடைய அந்த இறை செய்திகளை பெற்று மக்கள் மத்தியில் சொன்னார்கள். அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் நம்ம பின்பற்றோம். இந்த உலகத்துல எத்தனை நபிமார்கள் வந்து சென்றிருக்கார்கள், அத்தனை நபிமார்களும் அவருடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்கின்ற இடத்துல, இன்னஹும் கானூ ஃபில் கைராத், நன்மையான காரியங்களில் அவர்கள் ஈடுபடக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். யுசாரிஊன ஃபில் கைராத், நன்மையான காரியங்களை விரைந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சிலாயத்து சுனையே சொல்றான். இந்த உலகம் அற்பமான உலகம், நிரந்தரம் இல்லை. உனக்கு தரப்பட்ட வாழ்க்கை சிறிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில உனக்கு தரப்பட்ட வணக்க வழிபாடுகளில அதிகம் கவனம் எடு. நன்மை இழந்துடாதே. நன்மை உன்னால் எவ்வளவு சேகரிக்க முடியுமோ அதை சேகரித்துக் கொள் என்று அல்லாஹ் நினைவுபடுத்துகிறானே, அதை இன்னொரு வருஷத்தை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். அல்லது ஹலகல் மௌத வல் ஹயாத், உங்களுக்கு நான் தரப்பட்டிருக்கிற மரணமும் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். எதற்காக தந்திருக்கிறேன்? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் நல்ல காரியங்களை சேகரித்துக் கொள்கிறார்கள் என்ற ஒரு சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தை அல்லாஹ் சோதிச்சிருக்கிறான். நம்மள நன்மை எவ்வாறு நாம் செய்கிறோம், விரைந்து செய்யறோமா, ஆர்வத்தோடு செய்யறோமா, அலட்சியத்தோடு செய்யறோமா, கவனமற்ற முறையில செய்யறோமா, அனைத்துமே இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். நம்ம இது தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, ஜகாத் தரக்கூடியது இருக்கிறது, தர்மங்கள் செய்யக்கூடியதா இருக்கிறது, ஜிக்ரு தஸ்பீஹ் செய்யக்கூடியதா இருக்கிறது, குர்ஆன் ஓதக்கூடியது இருக்கிறது. இபாதத்தான காரியங்களில் உன்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? நீ எப்படி நடந்து கொண்டு இருக்கிற? என்னுடைய கண்காணிப்புல இருக்கிறியே, நீ உன்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டு நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்றால், அப்ப நன்மையான காரியங்கள் அதிகமாக விரைந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஒருவேளை நம்ம தாமதமாகனா, ஏன் தாமதமாச்சு? ஐவேளை தொழுகை கடமை ஆகிருக்கு. அந்த தொழுகைகள்ல ஃபஜ்ர் நம்ம ஒரு நாள் தாமதமாச்சு. ஏன் தாமதமாச்சு? மற்ற இடங்களுக்கு போக வேண்டும் என்றால் கவனமா நம்ம போறோமா இல்லையா?
தாமதம் ஏற்பட்ட பிறகு அதுல ஏற்பட்ட விளைவுக்காக அது பிறகு தாமதம் ஏற்படாமல் அதுல போய் முன்னாடி நிக்கிறோமா இல்லையா? அது மாதிரி ஒரு பஜருக்கு வரக்கூடிய இடத்துல தாமதமாச்சு. ஏன் தாமதமாச்சு? எந்திரிக்கக்கூடிய தாமதமாச்சா? எந்திரிச்சு நாம் பள்ளிவாசல் போகக்கூடிய நேரங்களில் நாம் தாமதப்படுத்தணுமா? அப்படி வரக்கூடிய நேரத்தில் நாம் நிதானத்தை கடைபிடித்த காரணத்தால் ஏற்பட்டதா? இப்படி நாம் கவனத்தை எடுத்து நாம் பார்த்தோம் என்றால் அந்த நன்மையான காரியங்கள் விரைந்து செய்யக்கூடியதும் சரியான முறையில் செய்யக்கூடியதும் நாம் அமைய முடியும். தொழுவை தாமதப்படுத்தி ஒவ்வொருவரும் தொழுகிறோம் என்றால் அந்த தொழுவை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நாம் எத்தனையோ பேர் ஃபஜர் தொழாம இருக்கிறோம், ஆனால் இறை நம்பிக்கையாளர், அல்லாஹ்வை நம்புறோம், மறுமை நாளை நம்புறோம், எல்லாத்தையும் நம்பிட்டு தொழாம இருக்கிறோம். ஏனைய வக்துகள்ல நாம அலட்சியமா இருக்கிறோம். குர்ஆன் வாசிப்பதுல சரியான முறை இல்ல, எல்லா நன்மையான காரியங்களும் அலட்சியமா இருக்கும். இந்த வாழ்க்கை தேவையா? அல்லாஹ்வுடைய பார்வையில எப்படி நம்ம இருக்கிறோம்? ஒரு நன்றி கெட்டவனாக உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதை மாற்றி அமைப்பதற்கான வழிகள் என்ன? நாம் நம்முடைய உள்ளத்தை, நாம் உணர்வுகளை சரியான முறையில் நாம் அமைக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் நம்முடைய உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாம் கரெக்டா இருக்கிறேன், இபாதத்துடைய விஷயத்துல ஏன் நான் தங்கி இருக்கிறேன் அப்படி நினைச்சு பாருங்க, சிந்தனைகளை செலுத்தி பாருங்க, அதை தானாக நம்மை சரிப்படுத்தும். இதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து பாருங்கள். அவங்க அளவுக்கு நம்ம செய்ய முடியுமா? இபாதத்துகள்ல வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுடைய தூர் செஞ்ச மாதிரி நம்ம செய்ய முடியுமா? இல்ல. அல்லாஹ்வுடைய தூருடைய வணக்க வழிபாடு எப்படி இருந்தது? அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். ஒரு தொழுகையில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இரவு நேரத்தில் தூக்கத்தும் கூட குறைத்து விட்டு அதுல இபாதத்தை செய்யக்கூடியவர்களா இருந்தார்கள். இப்படி நம்மால் செய்ய முடியுமா? ஆனால் நம்மை அல்லாஹ் சொன்ன அந்த 5 தொழுகைகள்ல ஒரு பொதுபக்கமா இருக்கிறோம். இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னி அத்காக்கும் லில்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்துல பயப்படக்கூடிய விஷயம் நான் தான் உயர்ந்தவனா இருக்கிறேன். அவர் அளவு நம்ம செய்ய முடியுமா? இல்ல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ்வை பயப்படக்கூடிய விஷயத்துல வணக்க வழிபாடுகள் வரக்கூடிய இடத்துல அதிகமாகவே அவர்கள் கவனம் எடுத்தார்கள். எந்த அளவு எடுத்தாங்க? நமக்கெல்லாம் பொழுதுபோக்கு நம்ம என்ன செய்வோம்? எங்கன்னா ஊரை சுத்திட்டு அரட்டை அடிட்டு வருவோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய பொழுதுபோக்கு என்ன? நம்மள மாதிரி இருந்தார்களா? இல்ல. அந்த நேரம் ஏதாவது கிடைத்தால் அல்லாஹ் இடத்துல போய் சஜ்தா செய்ய வேண்டும் என்று விரும்பி அந்த தொழுகையில ஈடுபடுவார்கள். இபாதத்துடைய விஷயங்கள அதிகமான முறையில் கவனம் எடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சொல்றாங்க? எனக்கு கண் குளிர்ச்சி எதுல இருக்குது என்றால் இந்த தொழுகையில் தான் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜுஇலத்து குர்ரத்துன் ஐனின் ஃபிஸ் ஸலாத், இந்த தொழுகைகளை நான் நிலைநாட்டி கொண்டு இருக்கிறேன், அதுல கிடைக்கக்கூடிய கண் குளிர்ச்சி ஒரு எதுலமே கிடையாதுன்றாங்க. வணக்க வழிபாடுகள் செஞ்சா எனக்கு ரொம்ப நிம்மதி இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் நன்மையிலும் நான் சேகரித்துக் கொண்டிருக்கிறேன், மறுமையில ஒரு குற்றவாளிகளாம் நிறுத்தப்படக்கூடாது என்பது அந்த சிந்தனையோடு நான் இருக்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். சொன்னால் நம்மை வழிநடத்தி வந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நேசத்தை பெற்றக்கூடிய நாம் ஏன் இந்த அளவுக்கு விவாதத்துடைய விஷயத்துல பின்தங்கி இருக்கிறோம்? நம்ம மட்டும் கிடையாது, நம்ம மனைவி அப்படிதான் இருக்கிறாங்க. மனைவி மட்டும் கிடையாது, நம்முடைய பிள்ளைகளும் அப்படிதான் உருவாக்குறோம். நம்ம தான் தொழுகைய பிள்ளைக்கு நம்ம சொல்லி இருக்கிறோமா? இல்ல. நம்ம குர்ஆன் ஓதல மனைவி சொல்லி இருக்கிறோமா? இல்ல. பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆர்வம் இருக்கிறோமா? இல்ல. அப்ப இந்த தலைமுறைகள் இபாதத்துடைய விஷயத்துல எப்படி அவர்கள் வென்றெடுப்பார்கள்? அவர் மறுமையுடைய வாழ்க்கையை எப்படி அவர்கள் சரியான முறை தேர்ந்தெடுப்பார்கள்? அப்ப நாமும் கவனமா இருக்கணும், நம்முடைய குடும்பம் கவனமா இருக்கணும், நம்முடைய பிள்ளை விஷயத்துல அக்கறை எடுக்க வேண்டும். அதுதான் திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், பூ அன்புசக்கும் அஹலீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நிறைவேற்பிலிருந்து அல்லாஹ் தற்காத்துக்குள் என்று அல்லாஹ் சொல்றான். ஏன் சொல்றான்? அறுப்ப உலக வாழ்க்கை தந்திரக்கூடிய வாழ்க்கையை வீணாக்கிறாதே. உலகத்துல உன் குடும்பத்துக்கு அவ்வளவு அக்கறை எடுக்கிறியே, மறுமைக்கா எடுத்து பாரு. உன் மனைவிக்கு உன் பிள்ளைக்கு எதுவுமே கஷ்டம் வரக்கூடாது, கஷ்டம் தெரியக்கூடாது, அவ்வளவு நீ அக்கறை எடுத்து நீ செய்யற. இந்த மனைவி இந்த பிள்ளை நாளை மறுமையில கஷ்டப்படக்கூடாது என்ன நீ தயாரித்து கொடுத்திருக்கிற? என்ன அவர்களை சரியான முறையில் கொண்டு வந்திருக்கிற? நாம் கவனிக்க வேண்டும் என்பதற்கா அல்லாஹ் இவ்வளவு செய்திகளை நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எப்படி எல்லாம் இருந்தார்கள்?
வணக்க வழிபாடுகள் எவ்வளவு ஆர்வம் பண்ணாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் கூட இரவு நேரங்கள்ல நின்று வணங்குவாங்க. கால் வீங்கக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் செய்திகள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நின்று வணங்குறாங்களே, நாம ஏதாவது ஒரு இரவு நேரத்துல எந்திரிச்சு தொழுவோமே என்ற அந்த ஆசை இருக்கிறதா? இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று வணங்குறாங்க. பக்கத்துல ஒரு நபி தோழரும் போய் நின்று தொழுறாரு. தொழுது பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் சூரத்துல் பக்ரா ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஓதிட்டு போறாங்க. பக்ரா முடிச்சா ரசூலுல்லாஹ் ருக்கு போக நினைக்கிறாங்க. அடுத்து ஆல இம்ரான் ஆரம்பிக்கிறாங்க. ஆல இம்ரான் ஓத ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பார்க்கறா நிசா ஆரம்பிக்கிறாங்க. 3 அத்தியாயங்கள், பெரிய பெரிய அத்தியாயங்கள். இது முடிச்சுட்டு போறாங்க. முடிச்சுட்டு பிறகு சஜ்ஜாக போறாங்க. அதுல கலந்து கொண்ட நபி தோழர் சொல்றாங்க, நானும் மனுஷன் தானே, இப்போ போவார் அப்போ போவாருன்னு அந்த தொழுகையே எனக்கு சிந்தனைகள் மாறி அந்த சிந்தனைகளை சிதறடையும் மாதிரி அந்த தொழுகை நான் நிலைநாட்டினேன். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதாங்க. தனிப்பட்ட முறை ஜமாத்தா அப்படி தொழுல. ஜமாத்தா தொழுதா ஒரு சுருக்கமா ரசூலுல்லாஹ் தொழ வைக்கணும்னு சொன்னார்கள். குழந்தைகள் இருப்பாங்க, முதியவர்கள் இருப்பாங்க, பலவீனங்கள் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. கவனிச்சா தொழ வைக்கணும். தனியா நீ தொழுதா எவ்வளவு வேணாலும் இன்று தொழு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சரி, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே தொழுதாங்க. அந்த மாதிரியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நபி பாக்குறாங்க. தொழ முடிச்சுட்டு பாக்குறாங்க, கால் வீங்கி இருக்குது. ஆயிஷா நபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, உங்களுக்கு முந்தி பாவம் மன்னிக்கப்பட்டது, பின்னாடி செய்ய பாவம் அல்லாஹ் மன்னிச்சுட்டு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்துருக்கிறான், ஏன் இவ்வளவு? அப்ப ஐஷா இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எந்த அளவு சொல்றாங்க, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, அல்லாஹ் இடத்துல நான் நன்றி உள்ள அடியானா இருக்கக்கூடாதா? அடியான்ல நல்ல அடியான், நன்றியுடைய அடியானா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இவ்வளவு நேரம் நான் நின்று தொழுறேன், கால் வீங்கிறேன். எதுக்கு? இறைவன் நன்றி விசுவாசமா இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலம் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கிறான். நீண்ட வாழ்க்கையெல்லாம் கிடையாது. இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. அது மாதிரியான வாழ்க்கையில நான் இபாதத்துடைய சில கூடுதல் அக்கறை எடுக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா இடத்துல சொன்னார்களே. இந்த மாதிரி எடுத்து பார்த்தால் நன்மையான கருத்தை அதிகமாக விரைந்தார்கள். சஹாபா இடத்துல ஒன்றுமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்யறாங்க. என்ன செய்வாங்க? நம்ம மாதிரி லாக்கர்ல வச்சிருக்கிறாங்களா? பேங்க் இருந்துச்சா? சேமித்து வைத்திருக்கிறோமே, நம்முடைய தலைமுறையும் சாப்பிட்டு அடுத்த தலைமுறையும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சில பேர் வச்சிருக்கிறாங்க. எல்லாருடைய தேவைக்கும் மிஞ்சி போக ஒரு தொகைகள் ஒரு பேங்க்ல இருக்கிறது. அப்படி சஹாபாக்கள் எடுத்து இருந்தா இல்ல. இந்த நன்மையான காரியங்கள் தர்மம் செய்யுங்கள், கூலி கிடைக்குது என்று அல்லாஹ்வுடைய சொன்ன உடனே இல்ல சூக்குன்றாங்க. நாங்க கடைத்திற்கு போவோம். இதான் அம்மார் அப்படி சதகா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தர்மங்கள் செய்ய என்று கட்டளையிட்டு விட்டால் இல்ல சூக், நாங்கள் கடைத்திற்கு போவோம். எதற்காக? வீணான பேச்சுகளை பேசிவிட்டு நேரத்தை கழிப்பதற்காகவா? இல்ல, அங்கே சென்று எங்களால் முடிந்த அளவுக்கு முதுகில் சுமந்து கொண்டு அதை வேலை செய்து அது வரக்கூடிய ஊதியத்தை தர்மங்களாக நாம் செய்வோம். செஞ்ச பிறகு அந்த நபித்தோடைய உள்ளங்கள் எல்லாம் எப்படி இருந்தது அல்லாஹ் சொல்றான், லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா. நான் கொடுத்த இந்த தர்மங்கள், நான் கொடுத்த உதவிகள் பிரதிபலிப்பையோ நன்மையோ நாங்கள் எதிர்பார்த்தது கிடையாது. ஒருவருக்கு நாம் உதவி செய்யறவங்க, உதவி செஞ்ச பிறகு அவர் நம்மால் நம்முடைய கண் முன்னாடி இருந்தா நம்ம என்ன பாக்குறோம்? நம்ம உதவி செஞ்சோமே, அப்படி நம்ம ஒரு மதிப்பா பார்ப்போம். ஆனா அந்த சஹாபாக்கள் அந்த நன்றியும் பிரதிபலிப்பு ஏதோ இவர்கள் செய்வார்களோ என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பே கிடையாமல் நாங்கள் உதவி செஞ்சோம் அல்லாஹ் சொல்றான். இவங்களுடைய செஞ்ச செயலை பற்றி, மறுமைக்காக நன்மையை சேர்த்த அந்த வழிமுறை பற்றி சொல்லக்கூடியதுல லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா. செஞ்ச செயல் அல்லாஹ்வுக்காக, எனக்கு இல்ல, கஷ்டப்பட்ட வந்த அந்த ஊதியத்திலிருந்து நான் தர்மம் செஞ்சேன். எதுக்காக செஞ்சேன்? மறுமைக்காக செஞ்சேன். இந்த உலகத்துல இவர் ஏதேனும் எனக்கு உதவி செய்வார், அதற்காக செய்யல. நன்றியா சொல்வார், நன்றி ஜஸாக்கல்லா, அதையும் நான் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தது எல்லாம் அல்லாஹ் எடுத்ததான் என்று அவருடைய உள்ளம் இருந்தது என்று அல்லாஹ் சிலாய்த்து சொல்றானே. இந்த உலக வாழ்க்கையில இபாதத்துடைய விஷயங்கள்ல நன்மையான காரியங்கள்ல அதிகமான சிந்தனைகளை கொண்ட அந்த சஹாபாக்களை போன்று நாமும் இருக்க வேண்டும். எப்போதுனாலும் மரணம் வருமே, அந்த மரணத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் என்றால் நம்முடைய நன்மையான காரியங்களில் இபாதத்தான காரியங்களை நாம் அதிகரித்துக் கொள்ளுங்க.
ரம்லான் மட்டும் கிடையாது, நமக்கு எல்லா நாட்களும் நம்முடைய மரணம் ஒரு முறை இபாதத்துடைய விஷயங்கள்ல, வணக்க வழிபாடுடைய விஷயங்கள்ல கூடுதலான அக்கறை எடுத்து நாம் சிந்தனைகளோடு செலுத்தி மறுமையிலே வெற்றிப்பதற்கான என்னெல்லாம் நம்மால் செய்ய முடியும். இரவு நேரத்துக்கு தொழ முடியுமா? தொழுங்க. எல்லாரும் தூங்கக்கூடிய நேரத்தில் குர்ஆன் ஓதுறோமா? ஓதுங்க. தஸ்பீஹ் செய்யுங்க, இபாதத் செய்யுங்க, தௌபா கேளுங்க. நம்மால் எதெல்லாம் செய்ய முடியுமா? பகல் நேரங்களில் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு தர்மங்கள் செய்ய அளவுல ஏதாவது இருக்குதா? பொருளாதாரம் அது செய்யுங்க. இப்படி எல்லா நன்மைகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம் மீது கடமையாக்கிய ஜும்மா என்ற வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய இந்த வாய்ப்பினை இறைவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இந்த இபாதத்திலும் கூட நம்மிடத்தில் அலட்சியம் தான் இருக்கும். ஒரு ஜும்மா என்ற ஒரு வணக்கம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் கூட நம்மால் அதை சரியான முறையில் சேருவதற்காக நாம் முயற்சி எடுக்காமல் இருக்கின்றோம். இதற்காக சில படித்தரங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. முதல்ல வந்தவருக்கு ஒட்டகத்துடைய நன்மை கிடைக்கிறது. ஒட்டகத்தை நம்மால் வாங்க முடியுமா? அதை அறுத்து பழகிட்டு நாம் பகிட்டு கொடுக்க முடியுமா? அதெல்லாம் சாத்தியமற்றதா இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற எளிதான முறையில் கிடைக்கிறது என்றால், இந்த ஜும்மால முதலாக பாங்க சொல்றதுக்கு முன்னாடி யார் முதல்ல வருகிறார்களோ அவருக்கு ஒட்டகத்துடைய நன்மை கிடைக்கிறது, அடுத்தவருக்கு மாட்டுடைய நன்மை கிடைக்கிறது, அடுத்தவருக்கு ஆட்டுடைய நன்மை, கோழியுடைய நன்மை, முட்டையோட நன்மை என்று ஒரு 5 படித்தரங்களை அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. இதிலும் கூட நம்முடைய ஆர்வம் இருக்கிறதா? எப்போ அவர் பாங்க சொல்லி ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு போய் நம்ம கடைசியா தொழுகையில நிலைநாட்டி, இதுதான் நம்மகிட்ட இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு வணக்கத்தை என்று அல்லாஹ் நம்ம மீது சுமத்துட்டேன்னு சொன்னால் அதை கவனத்தோடு நிலைநாட்டுவதற்கு, நம்முடைய அந்த நன்மை சேகரிப்பதற்காக நேரத்தை நாம் கவனம் எடுக்க வேண்டும். தாமதப்படுத்தக்கூடாது. எல்லா நாள்களும் எல்லா நேரமும் நாம் இருக்கக்கூடாது. இபாதத்துடைய விஷயங்கள்ல கூடுதலான முறையில் இருக்கணும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த வெள்ளிக்கிழமையில ஒரு வானவர்களை அல்லாஹ் நியமித்து நம்முடைய பதிவு புத்தகத்துல பதிவு செய்வதற்காக அல்லாஹ் ஒரு நியமிக்கிறான் என்றால், அந்த மலக் மாதிரி 5 தொழுகைக்கு வருகிறார்களா? இல்லை. இந்த ஜும்மாவுக்கு வருகை தந்து நம்முடைய பதிவுகளை, நாம் வரக்கூடிய அந்த வருகைகளை பதிவு செய்கிறார் என்றால், அந்த பதிவு புத்தகத்தை நம்முடைய பேர் இருக்கணுமா இல்லையா? அவரு பாங்க சொல்லுக்கு முன்னாடியிலிருந்து தொழுகை யாரு வர்றாங்களோ அது கடைசி வரை பதிவு செய்கிறாரா? இல்லை. அவர் பாங்க சொல்வதற்காக மிம்பர்ல இமாம் ஏறிவிட்டாருன்னு சொன்னால் புத்தகத்தை மூடி வச்சுடுவா, முடிஞ்சு போச்சு. அது பிறகு தாமதம் வரக்கூடியது. பாங்க சொல்ல முடிஞ்ச பிறகு வர்றதால எல்லாருடைய பேர் அதை பதிவு ஆகாது. சாதாரண ஒரு பத்திரிகையில பேர் வரலன்னா அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு சண்டைகள் நம்ம போடுறோம். இறைவனுடைய ஏட்டுல பதிவேட்டுல நம்முடைய பேர் வரலன்னு சொன்னால் நாளை மறுமையில இறைவன் வாசிக்கக்கூடியது அந்த பதிவுல இருக்காது. நம்ம கலந்து இருப்போம், தாமதமா வந்திருப்போம், முழு நன்மையில் பெற்றிருக்க முடியாது. அப்ப நம்முடைய அந்த ஆர்வத்தையும் நன்மையிலும் போட்டி போடுவதற்காக அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும்னு சொன்னால் முதல்ல வருவதற்கான வாய்ப்பு நம்ம பார்க்கணும். ஒட்டகத்தை எப்படியாவது ஒரு நாளாக வாங்கலாம்னு சொல்லி வாங்க முடியலையா, அடுத்து மாட்டுடைய நன்மையாக வாங்க முடிஞ்சா அடுத்த வரை வருவதற்கான முயற்சிகளை நாம் எடுத்தோம் என்றால் அந்த இபாதத்தை சரியான முறை நம்மால் செய்ய முடியும். அலட்சியம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இந்த அலட்சியம் நமக்கு இந்த உலகத்தையும் நாசப்படுத்தும், மறுமையும் நாசப்படுத்தும் என்பதை விளங்கி கொண்டு வரக்கூடிய காலங்களில வணக்க வழிபாடுகள், இபாதத்துடைய காரியங்களில் விஷயத்துல அதிகமாக கவனம் எடுக்க வேண்டும். வல்ல இறைவன் இத்தகைய செயல்களில அதிகமான சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வதற்காக உங்களையும் என்னையும் அப்பேற்பட்ட சிந்தனையை வளர்க்கக்கூடிய நன்மக்களா அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியிருப்பானாக. வாஹர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.